ஹாய், தக்காளி தொக்கு செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம், பூண்டு 7 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், தக்காளி 4 தக்காளி, கருவேப்பிலை தேவையான அளவு. இது கூட்டு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாய் போட்டாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். தேவையான அளவு எண்ணெய். அவங்கவுங்க தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு. இது சிம்பிளான மெத்தேடு தான், பார்க்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் சோம்பு, கொஞ்சம் கடுகு, சோம்பு கடுகு, நல்லா கடுகு பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வெங்காயம், இந்த ஸ்டேஜில் பூண்டை நல்லா இப்படி இந்த மாதிரி இடித்து போடணும். அப்போ தான் அதோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பொன்னிறமாக வதங்கும். இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சம். வெங்காயம் இந்த பக்குவத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டாச்சு. தக்காளி இன்னும் நல்லா வதங்கணும். ரொம்ப ட்ரையாகி வர்ற ஸ்டேஜில் மிளகாத்தூளை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அவங்கவுங்க தேவையான தண்ணி, தக்காளி எவ்வளோ போட்டுருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியாக வைக்கிறாங்க வச்சுக்கலாம். இல்லை அப்படியே ட்ரை பண்ணி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் போடலாம், கொத்தமல்லி இல்லைன்னா நீங்கள் விடலாம். கருவேப்பிலையோடு நிப்பாட்டிக்கலாம். தேவையான உப்பு, தேவையான காரம், அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால் பச்சை மிளகாய் 4 மிளகாய் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த ஸ்டேஜுக்கு மிளகாத்தூள் நல்லா நம்ம வெங்காயம் வதங்கும்போது உப்பு போட்டு வதக்கணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி தக்காளி இன்னும் கொஞ்சம் இதுவாகி வரணும். இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டு நல்லா ட்ரை பண்ணணும். அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதில் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளி தொக்கை நீங்கள் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு சாப்பாடு, இட்லி, தோசை இந்த மாதிரி இதுகளுக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த தக்காளி தொக்குக்கு சைடிஷ் முட்டை ஆம்லேட், முட்டை பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை போடலாம். போட்டு எப்பயுமே குழம்போ தக்காளி சட்னியோ ஏதோ நீங்கள் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஐயில் வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் நல்லா கொதி வந்த ஒரு பாடு போக போக என்ன பண்ணணும், லோ ஃப்ளேமில் வச்சு, அப்போ தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதை நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி இது பண்ணுறாந்தா சப்பாத்தி இந்த மாதிரி இதுகளுக்கு ட்ரை பண்ணி வச்சு நல்லா சாப்பிட்லாம். ரெண்டாவது கூட்டுத்தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூட்டுத்தூள் இல்லாதவங்க 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, சோம்புத்தூள் சேர்த்து வச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தக்காளி தொக்குக்கு செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நன்றி, வணக்கம்.